தமிழக அரசியல் களத்தில் இன்றைக்கு பேசுபொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுக சைடில் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறதாக முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிடுறதை நம்ம பார்க்க முடியுது. இதில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய கடன், அதாவது தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் வழக்கம் போல துண்டு சீட்டை வைத்து அவர் படிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை முன்னிலைப்படுத்தி பேசுறார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, ஒரு நடிகராக அரசியல் களமிறக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு கிரௌடு கூடுதோ அதற்கு இணையான ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கூடுது. அதே போல இந்த பிரச்சாரத்தில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிவைத்து உதயநிதி ஸ்டாலின் அநாகரிகமான முறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கிறோம். யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் இன்றைக்கு பேசுபொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுக சைடில் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறதாக முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிடுறதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் அவங்க சொன்ன பல விஷயங்கள் அதிமுகவின் நட்சத்திர பிரச்சாரகராக எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாரு, கடந்த தேர்தல் நிலவரங்கள்லாம் எப்படி இருந்தது, அதிமுகவுடைய பிரச்சார யுக்தி இந்த தேர்தலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக அவங்க எழுதியிருந்தாங்க. அதில் அவங்க குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலில் அதிமுகவில் இதற்கு முன்பு ஜெயலலிதா ஒரு பெரிய நட்சத்திர பிரச்சாரகராக இருந்தார். எம்ஜிஆர் அதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரகராக இருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த தேர்தலில் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி 2 தலைமை இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த எலெக்ஷனில் இபிஎஸ் மட்டும்தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு டாப், அதாவது நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் பிற கட்சி தலைவர்கள், திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் மற்ற விஜய் அவர்களாக, விஜய் ஒரு பெரிய ஒரு நடிகர், அவருக்கு கூட்டம் சேர்றது, அவர் மக்கள்கிட்ட பேசுறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் வழக்கம் போல் துண்டு சீட்டை வைத்து அவர் படிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் பல தலைவர்கள் டெலிபிராம்டரை வச்சு அவங்க பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. பட் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தை ஆய்வு செஞ்சு தி ஹிந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான டெலிபிராம்டரும் இல்லாமல், அதே போல் நோட்ஸ் எடுத்து வைத்து கொண்டு படிக்காமல் சரளமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் மக்கள் முன்பு பேசுகிறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரௌடு வருது. அவர் ஒரு ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு திரை பின்புலத்திலேருந்து வராத ஒரு சூழல்லையும், அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போல ஒரு முதலமைச்சரின் மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இல்லாமலும், அதே போல் திமுகவில் இன்றைக்கி பல பிரச்சார பீரங்கிகள், மு.க. ஸ்டாலின், இன்னொரு பக்கம் உதயநிதி அப்படிங்கிற 2 தலைமையை முன்வைத்து அவங்க போகிறாங்க. இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடப்பாடியினுடைய பிரச்சாரம் இருக்குது. அவர் டெலிபிராம்டர் இல்லாமல், அதே போல் துண்டு சீட்டுகள், நோட்ஸ் இல்லாமலே அவர் சரளமாக மக்களிடம் பேசி மக்களை கவர்றாரு அப்படிங்கிறதான் அந்த ஆர்டிக்கல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய கடன், அதாவது தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன்கிறது 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி போய் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய இடங்களில் முன்னிலைப்படுத்துகிறார். அதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, சிறுவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் எவ்வளவு தூரம் அதிகமாக பதிவாகுது அப்படிங்கிற விஷயத்தை வாக்காளரிடம் அவர் தொடர்ந்து பிரச்சனைகளாக முன்வைக்கிறார். அதே போல் கடந்த அதிமுக ஆட்சியில் நிலவிய விலைவாசி, இந்த அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய விலைவாசி எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் மக்களிடம் முன்னிலைப்படுத்துகிறார். அதே போல் அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, இதே போல் பல திட்டங்கள் அதிமுகவால் அறிவிக்கப்பட்ட, தொடர்ந்து பல கட்டங்களாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அந்த ஸ்கீம்ஸை அவர் என்ன செய்கிறார், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவருடைய கூட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி திமுக அவங்க ஆளும் கட்சியாக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதோ அதற்கு இணையான கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கூடுது. ஒரு நடிகராக வந்து அரசியல் களமிறக்கூடிய விஜய்க்கு எவ்வளோ க்ரௌடு கூடுதோ அதற்கு இணையான ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கூடுது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பத்திரிகைகள் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் வந்து அதிகமாக கவனத்தை ஈர்த்தார். விஜய் தான் வந்து எல்லோருமே பார்த்து கொண்டு இருந்தாங்க. விஜய் யாருடைய அலைன்ஸுக்கு போக போகிறாரா, அல்லது விஜயோட யாராவது அலைன்ஸுக்கு வர போகிறாங்களா, அல்லது விஜய் வந்து அதிமுகவோட போய் சேர போகிறாரா அப்படின்னு விஜயை முன்னிலைப்படுத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அரசியல் நகர்வுகள் வந்து தொடர்ந்து இருந்தது. மக்களுடைய பார்வை வந்து விஜயை நோக்கி வந்து இருந்தது. அப்போ வந்து விஜயம் தொடர்ந்து என்ன சொல்லி கொண்டு வந்தார், திமுக தான் எனக்கு எதிரி, அப்போ திமுக வெஸ் டிவிகேங்கிற மாதிரி இந்த தேர்தலை அணுகுவதற்கு விஜய் வந்து முயற்சி செஞ்சார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த பிரச்சார யுக்திகள், அதே போல் திமுகவும் என்ன செஞ்சாங்க, மோடியை வந்து விமர்சனம் செஞ்சு மோடிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வாக்கு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணம், அவருடைய கூட்டத்தில் அவருடைய கூட்டங்களில் திரளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் பார்த்து கொண்டு திமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிரச்சார யுக்தியையே மாற்றிட்டாங்க. மாற்றி இன்றைக்கி வந்து அவங்க விஜயை பற்றியும் பேசுகிறதில்ல, மோடியை பற்றியும் பேசுகிறதில்ல, முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டுமே மு.க. ஸ்டாலினும் பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலினும் அவரும் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயை பற்றி பேசுகிறதில்லை. ஏன்னா விஜய் வந்து களத்திலே இல்லை. அவர் நடிகருங்கிற அடிப்படையில் அவரை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து கூடனாலும் கூட ஒரு அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக விஜய் டிவிக்கே வந்து ஃபீல்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த போக்கை வந்து காட்டுது. ஒரு பக்கம் எடப்பாடி வந்து ஸ்டாலின் திமுகவை தான் பிரதான எதிரியாக முன்னிலைப்படுத்தி அவர் அரசியல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் திமுகவும் எடப்பாடியை தான் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறாங்க. இந்த சூழலில் தான் எடப்பாடியுடைய அந்த பிரச்சார யுக்திகள், பிரச்சாரத்தில் அவர் முன்னிலைக்கூடிய விஷயங்கள், அதாவது எந்த விதமான நோட்ஸும் எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் சரளமாக ஆர்கானிக்காக வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை பத்திரிகைகள் தொடர்ந்து வந்து முன்னிலைப்படுத்திட்டு வராங்க. அதே போல் இந்த பிரச்சாரத்தில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிவைத்து உதயநிதி ஸ்டாலின் அநாகரிகமான முறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். உதாரணத்துக்காக ஒரு புகைப்படத்தை வந்து என்ன செய்கிறாங்க காட்டி, இங்கே பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள் காலில் எப்படி விழுகிறாரு பாருங்கள் அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை காட்டி என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. இது எப்போ நடந்த ஒரு சம்பவம், இதை வந்து இப்போ வந்து ஏன் வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா, பேசுவதற்கு வேறு எதுவுமே இல்லை திமுகவிற்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதற்கு வேறு எந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த புகைப்படம் எப்போவோ நடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து காட்டி அதை வைத்து அவரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னா அப்போது எந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்தில் அவர் தாக்கத்தை செலுத்துகிறார், அதிமுக எந்த அளவுக்கு தேர்தல் காலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத தான் இதிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்கிறார். அதாவது அதிமுகவின் ஆட்சி காலத்தில் பல இயற்கை சீற்றங்கள் வந்துச்சு. கொரோனா வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்ட அரசாக அதிமுக அரசாங்கம் வந்து இருந்தது. இந்த 5 ஆண்டுகளில் பெரிதாக எதுவுமே நடக்கலை. அதனால் வந்து மு.க. ஸ்டாலினுடைய உண்மையான ஆளுமை திறன் என்னங்கிறது தெரியல. மேபி இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்களோ இந்த மாதிரி ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நோய்களோ ஏதாவது வந்திருந்துன்னு சொன்னால் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்திறன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார். உடனே அதை வந்து மையப்படுத்தி திமுக ஆதரவு ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, தேர்தல் களம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருது. திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு இருந்தது, திமுக அணி வெஸ் அதிமுக அணி அப்படின்னு இருந்தது, திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு இன்றைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கு வந்து எடப்பாடி வெஸ் ஸ்டாலின் அப்படின்னு மாறி இருக்கு. இதில் எடப்பாடி வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்தி கொண்டே வர்றார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிதாக கருத்து கணிப்புகளை வந்து வெளியிடுறாங்க. ஏபிபி நாடு அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்திருக்கு. இதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு வந்தது. இப்போ இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக என்ன சொல்ல வராங்க, திமுக தான் முன்னிலையில் இருக்கின்றது, திமுக 170 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், திமுகவினுடைய தேர்தல் தோல்வியை வந்து தேர்தல் தோல்விக்கான அந்த பயத்தை வந்து காட்டுறதை நாம் வந்து பார்க்க முடியுது. இது தமிழ்நாட்டை சேர்ந்த சில ஊடகங்களும் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது அதிமுக வந்து முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. CNN நியூஸ் 18 அவங்க வந்து 2 கருத்து கணிப்பில் நடத்துகிறாங்க. அதில் முன்பு நடத்தின கருத்து கணிப்பில் திமுகவுக்கு ஃபேவராக இருந்ததுன்னு சொன்னாங்க. கடைசியாக நடந்த கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு ஃபேவராக இருந்தது அப்படிங்கிற சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. எனவே கருத்து கணிப்பு அப்படிங்கிற பெயரில் ஒரு பக்கம் திமுகவின கருத்து திணிப்பை முன்னிலைப்படுத்துறதையும் நாம் வந்து பார்க்க முடியுது. எனவே இந்த தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால்,
திமுக அதிமுக இடையிலான அந்த போட்டிங்கிறது மிக கடுமையாக இருக்கின்றது. அதில் வந்து எடப்பாடியும் அதிமுகவும் தவிர்க்க முடியாத சக்தியாக அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிறாங்க அப்படிங்கிறதை நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது.